2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதின்றது திமுக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதனால இந்த 2000 ரூபாய் கொடுக்கறதுக்காக இது கவர்ச்சிகரமான வாக்குறுதி. அப்போ பெண்களுக்கு ஒரு திட்டம் வந்ததுன்னா அதை எல்லா பெண்களுக்கும் தரணும். இதில் இவங்களுக்கு தகுதி இருக்குது, தகுதி இல்லை நிர்ணயிக்கிறதுக்கு இவங்க யார்? இவங்க புதுசாக நாங்கள் தகுதியை நிர்ணயிக்க போகிறோம், குடும்பத் தலைவி தானா நீன்றதை நாங்கள் தான் உறுதிப்படுத்துவோம், நீங்கள் 300 யூனிட் கரண்ட்டுக்கு மேலே கட்டினீங்கன்னா நீ குடும்பத் தலைவி இல்லை. ஆண்களுக்கும் இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ முழுக்க எந்த அரசாக இருந்தாலுமே மக்களை சோம்பேறியாக்க பார்க்குறீங்களோ? மக்களை சோம்பேறி ஆக்குறேங்க. இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில ஒரு பஸ்ஸு கூட டிக்கெட் எடுத்து போகாத கேட்டா அந்த 5 ரூபாய் கொடுக்கறதுனால ஒரு வேளை சாப்பிடாம அந்த பயணத்தை செய்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. பொன்முடி சொன்னாரு ஓசி பஸ்ல பொம்பளைங்கலாம் ஓசி பஸ்ல போகுது. இப்ப ஆம்பளைங்களாம் ஓசி பஸ்ல போயிடுவாங்களா? அது யாரும் சொல்ல மாட்டாங்களே. எல்லாருக்கும் ஒரு இது, எல்லாருமே ஓசிங்களா? எல்லாரும் ஓசின்றதே கிடையாதுங்க. ஒரு அரசு டிக்கெட் எடுக்கிறதுக்கு கூட வக்கற்ற நிலையில தமிழர்கள் இருக்காங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்கு கூட அதுக்காக அவங்க இங்க இருந்து போய் ராமேஸ்வரம் போறாங்கன்னா அதுக்கு டிக்கெட் எடுக்காம போங்கன்னு சொல்றாங்க. இன்றைக்கும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுக்கான ஓய்வூதியம் சரியா வரல, அவங்களோட பணி முடிவுக்கான அந்த பணம் வரலன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா பணம் இல்ல, போக்குவரத்து கழகத்துல பணம் இல்ல. அப்புறம் நீங்க போக்குவரத்து கழகத்துல பணமே இல்ல, டிக்கெட்டுக்கு நீங்க காசு வாங்க மாட்டீங்கன்னா எங்க சம்பளம் கொடுப்பீங்க? அரசாங்கம் பணம் இருக்குதா, பணம் கேட்குதா, கடன் வாங்குதான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது எல்லாம் அரசாங்கத்தினுடைய நிர்வாகம். விஜய் அவர்கள் அந்த கரூர் சம்பவத்திலிருந்து திமுகவினுடைய அந்த சூழ்ச்சி வலையிலிருந்து மீட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100% அண்ணா. அதுக்கு அடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு டெல்லியிலிருந்து அங்கே பார்த்ததுக்கு பிறகுதான் அந்த ட்ரெண்டே மாறுது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் தேதியே அறிவிக்கல, அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட வாக்குறுதிகள் வந்தால் என்ன பண்ணுன்றதெல்லாம் அறிவிக்க தொடங்கிட்டீங்க. அதில் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 2000 ரூபாய் கொடுப்பேன், ஆண்களுக்கும் இலவச பேருந்து, எல்லோருக்கும் வீடு, இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப விவாத பொருளாக மாதிரி இருக்குது. இதில் இந்த 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதின்றது திமுக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதனால் இந்த 2000 ரூபாய் கொடுக்கறதுக்காக இது ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதியா? இன்றைக்கு தேர்தல், இந்த ஆண்டு தொடக்கமே தேர்தல் தொடக்கமாக தான் இருக்கு. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஏறத்தாழ இந்த ஆண்டு தொடங்கிறதுக்கு முன்னே தொடங்கிட்டோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 182 தொகுதிகளில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தன்னுடைய பிரச்சாரத்தையே முடிச்சிட்டார். எல்லா தொகுதியிலும் மக்களை சந்தித்து அவங்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி வாக்குறுதிகளை தந்து தொடர்ந்து அவர் பேசிட்டு தான் வர்றாரு. எல்லா கூட்டங்கள்லேயும் இந்த தங்கத்தில் தாலி வழங்குகிற திட்டம் கூட இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த திட்டத்தை தொடருவோம், எல்லாருக்கும் 8 கிராம் தங்கம் தாலியாக தருவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சேலை கூடுதலாக தரோன்னு சொல்லி 50,000 25,000 அவங்களுக்கு நிதி உதவியும் தர்ற திட்டத்தை தொடருவோம் சொல்லியிருக்காரு. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்கள் இதை சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஆக தேர்தலுக்காகன்னு சொல்கிறத விட இந்த ஆட்சி தேர்தல் மூலம்தான் நீக்க முடியும். அதனால் இந்த ஆட்சியை நீக்குவதற்கு முயற்சிக்கிற நேரம் இதுதான். இவ்வளோ நாள் நாங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தால் கூட 1000 கோரிக்கைகள் சொன்னால் கூட அதை நிறைவேற்ற இடத்துக்கு நாங்கள் வர முடியாது. ஓகே, இப்போ தான் அதுக்கான சூழல் வந்திருக்கு. அதனால நாங்கள் இப்போ உறுதியாக அதை சொல்கிறேன். நாங்கள் தேர்தலை எந்த நேரத்துலையும் எந்த நொடியிலும் சந்திக்கிற தயாரிப்பில் இருக்கிறோம். இப்போ இந்த நிலையில் நீங்கள் இந்த 2000 ரூபாய் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் இப்போ சொல்லலை. நாங்கள் ஏற்கனவே இதை இந்த ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த அரசாங்கம் கடந்த தேர்தலில் வாக்குறுதியாக சொன்னாங்க. நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் தருவோன்னு சொல்கிறது தான் அவங்களுடைய வாக்குறுதி. நீங்கள் வேணா கூட அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதை அவங்க செய்யலை. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் சொல்ல 1500 ரூபாய் தருவோன்னு சொன்னோம். எப்போ? போன தேர்தலில். சரி,
போன தேர்தலில் 2021 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி 1500 ரூபாய் தருவோம்னு சொன்னோம். நாங்கள் குடும்ப தலைவிகள் அத்தனை பேருக்கும் அரிசி அட்டை வைத்திருக்கின்ற அத்தனை பயனாளிகளுக்கும் தருவோம்னு சொன்னோம். இதை நாங்கள் தொடர்ந்து இதுவரைக்கும் நம்முடைய இந்த சமூக நல திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் எல்லாமே எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த அரிசி அட்டை வச்சிருக்க அத்தனை பேருக்கு தான் தந்துக்கிட்டு இருக்கோம். அது பொங்கல் தொகுப்பாக இருந்தாலும் அல்லது வேட்டி சேலை வழங்குகின்ற திட்டம், ஏதாவது ஒரு புதிய திட்டத்தின் வழியாக மக்களுக்கு உதவி தருகின்ற திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் எந்த பாகுபாடும் பார்க்கறது கிடையாது. எப்படி ஒரு சமூக நீதின்றது இப்போ இந்த 2000 ரூபாய் நான் சொல்றேன் முதல்ல இது சொல்லிட்டு அது போறேன். சமூக நீதின்றது இந்த என் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க, எனக்கு வேண்டியவங்க, என் கட்சிக்காரங்கன்ற முடிவெடுக்கிற இடத்துக்கு அந்த திட்டம் போச்சுன்னா அது சமூக ரீதியாக இருக்காது. அது ஆனால் ஒரு சமூக நீதி திட்டம், ஒரு இடஒதுக்கீடுன்னா அதில் பணம் அவங்க பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்காங்களா பின்னேறி இருக்காங்கன்றதெல்லாம் பார்க்கறதுனா அது வேற மாதிரி போயிடும். அப்போ அந்த சமுதாயத்தை சார்ந்த அத்தனை பேருக்கு அது பயன்படணும். அப்போ பெண்களுக்கு ஒரு திட்டம் வந்ததுன்னா அதை எல்லா பெண்களுக்கும் தரணும். இதில் இவங்களுக்கு தகுதி இருக்கு தகுதி இல்லை நிர்ணயிக்கிறதுக்கு இவங்க யார்? நீங்களுமே இந்த நான் முடிச்சிடுறேன். இவங்க யார்? ரெண்டாவது, ஒரு இவங்க சொன்னது குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் தருவோன்னு சொல்லி தான் அவங்க வாக்குறுதி. அதை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. அதை பெருசாக விளம்பரப்படுத்தி எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி கூட எடுபடாமல் அவங்களுடைய வாக்குறுதி அவங்களுடைய ஐபேக் நிறுவனத்தை வச்சுட்டு 380 கோடி கொடுத்து விளம்பரம் பண்ணாங்க. அதை நம்பி வாக்களித்தாங்க. பெண்கள் இவங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமைஞ்ச பிறகு இவங்க தொடர்ந்து அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்கிட்ட கேட்க சொல்ல அவர் என்ன சொன்னார்னா, அதுக்கான சாத்தியமே இல்லை, பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த நிலையில் தர முடியாதுன்னு சொன்னார். துரைமுருகன் கிட்ட கேட்க சொல்ல என்ன சொன்னார், சில்லறை மாற்றின்னு இருக்கோம், மாற்றி கொண்டு வந்து கொடுக்குறேன்டாரு. இப்படி இவங்க கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சில எதிர்கட்சிகளும் சட்டமன்றத்திலையும் வெளியும் தொடர்ந்து இந்த கோரிக்கையை ஏன் நீங்கள் தரேன்னு சொன்னீங்க, தரலன்னு தொடர்ந்து கோரிக்கை எழுப்புறதுடைய விளைவு அதுக்கு பிறகு 28 மாதம் கழித்து இவங்க 1000 ரூபாய் தரேன்னாங்க. அப்போ கூட அவங்க அது வரைக்கும் இந்த பெண்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லை, சமூக நல திட்டங்கள் எல்லாருக்குமான திட்டம், அரிசி அட்டை வச்சுருக்கவங்களுக்கு சர்க்கரை அட்டை வச்சுருக்கவங்க 2 கார்டு இருக்கும். அதில் சர்க்கரை அட்டை வச்சுருக்கவங்க அவங்க கொஞ்சம் மேன்தட்டு மக்கள், அவங்களுக்கு தேவையில்லைன்னு அவங்க இருந்ததுனால தான் அரிசி வேண்டாம்னு சொல்லி அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்கன்றதுனால அவங்களுக்கு விட்டுட்டு அரிசி அட்டை வச்சுருக்க அத்தனை பேருக்கும் பாகுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு தகுதின்னு வர சொல்ல அந்த அட்டை வச்சுருக்க அத்தனை பேருக்கும் தான் தகுதியாக இது வரைக்கும் இருக்குது. சமூக நல திட்டங்கள் அத்தனையும் அதுதான் அடிப்படை. அப்படி இருக்க சொல்ல இவங்க புதுசாக நாங்கள் தகுதியை நிர்ணயிக்க போகிறோம், குடும்ப தலைவி தானா நீன்றதை நாங்கள் தான் உறுதிப்படுத்துவோம், நீங்கள் 300 யூனிட் கரண்ட்டுக்கு மேலே கட்டினீங்கன்னா நீ குடும்ப தலைவி இல்லை, 300 யூனிட் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாங்கன்னா நீ குடும்ப தலைவின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் சொல்லுதுன்னா, இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன். இது போல் அவங்களா ஒரு நிர்ணயிச்சுட்டு, இப்போது ஒரு அரசு ஊழியராக கூட இருக்கலாம், ஒரு கடைநிலை ஊழியர் எவ்வளோ சம்பாதிப்பார்? அவர் வீட்டில் ஒரு 5 பேர் சாப்பிட்ணுன்னா அவர் வாங்குற சம்பளத்தை வச்சு அவர் உயர்ந்தவர் சொல்லி அவர் வீட்டில் இருக்க பெண்ணுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொன்னால் இது எப்படி சமூக நீதியாக இருக்கும்? ஆக இதை அவங்க இது ஏதோ பெரிய சாதனை செய்கிற மாதிரி செஞ்சாங்க. சரி, இவங்க 1,00,000 பேர் கொடுத்தாங்க. அதில் கூட 2-3 வாட்டி இது 28 மாதம் கழிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 1,00,000 பேர் என்னவோ கொடுத்ததா சொல்கிறாங்க. அது கூட நமக்கு தேவையில்லை. இப்போது மறுபடியும் இப்போ என்ன சொல்கிறாங்க, தேர்தல் வருது, அதனால் 17,000 பேருக்கு தரேன்னு சொல்லி இப்போ அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த 1,00,000 பேரை தான் தகுதியானவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ திடீர்னு 17,000 பேருக்கு எப்படி தகுதி வந்துருச்சு? ஒன்று அவங்க ஏழ்மை ஆயிட்டாங்களா, அல்லது இந்த அரசாங்கம் தவறு செய்ய போதா? அந்த கேள்வி வருதில்லை. ஆக இந்த திட்டத்தில் இவங்க ஒரு சரியான நிலைப்பாடோ
வேறுபாடு பார்க்காத ஒரு மனநிலையே இல்லை. இவங்களுக்கு ஆதரவானவர்களுக்கு அவங்க தரல நினைக்கிறாங்க, அதை செய்கிறாங்கன்றது தான் பொதுமக்களுடைய எண்ணமாக இருக்குது. ஓகே சார், நான் முடிச்சிடுறேன். இந்த நிலையில் அதனால் அந்த திட்டம் சரியில்லைன்றது எங்களுடைய கருத்து. ஒரு சமூக நல திட்டம்னா ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்ன்றது அந்த ஒரு வகையான மக்களுக்குன்னா அது எல்லாருக்கும். இப்போ இதில் வேற ஸ்டாலின் ரொம்ப வேகமாக சொன்னார், இது வந்து பெண்களுக்கான உதவித்தொகை இல்லை, உரிமைத்தொகை. உரிமை என்ன சொல்ல அவங்களுக்கு ஏன் உரிமை இல்லாமல் போகுதுன்ற ஒரு கேள்வி வருது. அது கூட இது வரைக்கும் அவங்க பதில் சொல்ல முடியல. ஆக இதை வந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு பித்தராட்டன்றது எங்களுடைய நிலைப்பாடு. அதனால் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த அரிசி அட்டை வச்சிருக்க அத்தனை பேருக்கும் எந்தவித பாகுபாடு இல்லாமல் அவங்களுக்கு எப்படி பொங்கல் நேரத்தில் 2500 ரூபாய் அன்னைக்கு கொரோனாவில் பாதிக்கப்பட்டு வருமானமே இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு இருந்த தமிழ்நாடு அரசாங்கம், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அன்னைக்கு எப்படி கொடுத்தாரோ அதுபோல தருவோம்னு சொல்லி நாங்கள் தேர்தல் நேரத்தையும் 1500 சொன்னோம். இப்போ இன்னைக்கு இருக்கிற விலைவாசி இதெல்லாம் ஒட்டி 2000 தருவோம். 2000 ரூபாய் வச்சு ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்துட முடியுமா? சோசியல் ஜஸ்டிஸ் இல்லைங்க. நீங்கள் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலும் அது சமமாக கொடுங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இப்போ 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த 2000 வச்சு அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குன்ற முன்முடிவுக்கு எப்படி வரீங்கன்னு கேட்குறேன். குடும்பத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்குறீங்க இல்லையா குடும்ப தலைவிக்கு, அந்த 2000 போதுமா அந்த குடும்பத்துக்குன்னு கேட்குறேன் நான். இல்லை, 2000 ரூபாய் குடும்பத்துக்கு போதும் இல்லை. ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்றதை கேளுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது தான் 20 கிலோ அரிசி விலையே இல்லாமல் தந்துட்டு இருக்கோம். இல்ல, இப்ப நீங்க அரிசி கொடுக்குறீங்க, அரிசி கோதுமை எண்ணெய் இது எல்லாமே பயன்படுத்தக்கூடிய பொருள். அதுல வந்து நான் கேள்வி எழுப்ப இல்ல இல்ல, நான் சொல்றதை கேளுங்க. இது என்ன வரையறை கேக்குறேன். அதுதான் அரிசி இலவசமாக கொடுத்தோம். அப்போ என்ன அரிசி கொடுத்துட்டா போதுமா, அவங்க வாழ முடியுமான்ற கேள்வி உங்களை மாதிரி பலர் கேட்டாங்க. ஆனால் அந்த அரிசி கொடுத்ததுனால அவங்க எதுவுமே இல்லைனாலும் ஒரு கஞ்சியாவது குடிக்க முடியுது. அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் இப்போ இருக்கிறவங்களுக்கு அது ஒரு அரசாங்கம் வந்து எல்லாருக்குமே எல்லாமே செஞ்சிட முடியாது. அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய எண்ணங்கள் அதுதான் அவங்கள வந்து ஒரு மேம்பட்ட நிலைக்கு கொண்டு வர முடியுமே தவிர அரசாங்கம் ஒருத்தரை வந்து தனி மனிதர்களை மேம்பட்ட நிலைக்கு கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரு உந்து சக்தியாக இது வந்து ஒரு நான் இன்னும் சொல்கிறேன், ஒரு 50 பேருக்கு அது தேவையற்ற திட்டமாக கூட இருக்கலாம். ஓகே, ஆனால் 50 பேருக்கு அது வயிற பசியை ஆற்ற திட்டம் தானே. ஓகே, நான் அடுத்த கேள்விக்குள்ள போறேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த 2000 ரூபாய் தர்றதுன்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடித்தட்டு மக்கள் அன்னைக்கு எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து குழந்தைகளுடைய பசி ஆற்றுறதுக்கு அவங்க படிக்கிறதுக்கு ஒரு ஊக்கு சக்தியாக அதை உருவாக்கினாரோ அந்த மாதிரி இது ஒரு முன்னேற்றமான திட்டம். அம்மா 20 கிலோ அரிசி கொடுத்தது எப்படி ஒரு சமத்துவத்தை உருவாக்குனாங்களோ அது இன்னைக்கு இந்த 2000 ரூபான்றது ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்க சொல்ல, ஒரு சிலருக்கு அது பயன்படுறனா கூட, ஒரு சிலருக்கு அது உல்லாசத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட ஒரு 50 விழுக்காடு 60 விழுக்காடு. இன்னும் சொல்ல போனால் கணவனால் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற சாதாரண தாய்மார்கள் கணவனுடைய வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க அவங்க ஒரு ஏளன பொருளாக பயன்படுத்தப்படுற காட்சியில் அவங்கள ஒரு இடிவா பார்க்குற நிலையில மடலிருந்து இது மாறும் இல்லையா? ஓகே, அதனால இது ஒரு மாற்றத்திற்கான விதை தானே. ஆண்களுக்கும் வந்து இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ முழுக்க முழுக்க எந்த அரசா இருந்தாலுமே மக்களை சோம்பேறியாக்க பார்க்குறீங்களோ? மக்களை சோம்பேறி ஆக்கணுங்க. இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில ஒரு பஸ் கூட டிக்கெட் எடுத்து போகாத கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன், அதுக்கப்புறம் உங்க கேள்வி கேளுங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் போக்குவரத்துன்றது ஒரு லக்ஸுரிய பொருளாக இருந்தது. பெரும்பாலும் வந்து அந்த இடம் சார்ந்து அந்த உள்ளூரில் அது சுற்று வட்டாரத்திலே அவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன கூலி வேலை செய்யணுன்னா கூட, இங்கே சென்னையில் வேலை செய்யணுன்னா ஒரு கூலி தொழிலாளி இங்கே அவன் வாடகை கொடுத்து குடியிருக்க முடியாது. சரி, இங்கே வந்து லிவிங் காஸ்ட்லி. அவங்க இப்போ திருவள்ளூருக்கு அந்த பக்கம் ஒரு கிராமத்திலிருந்து வராங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து செலவழிக்க வேண்டியிருக்குல்ல, அதுக்கு ஒரு உதவி தானே இது. இப்போ நீங்க மாணவர் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் டிக்கெட் எடுக்காத இல்லை, 5 ரூபாய் 10 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு போக முடியாதுன்றது இல்லை. ஆனால் அந்த 5 ரூபாய் கொடுக்கறதுனால ஒரு வேளை சாப்பிடாம
அந்த பயணத்தை செய்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. 5 ரூபாய்க்கே சாப்பாடுலாம் கிடைக்குது இல்லைங்க, 5 ரூபாய்க்கு கிடைக்குது இல்லைங்க. இன்னைக்கு பஸ் டிக்கெட் எந்த பஸ்ஸில் வந்து 5 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்கு? எல்லாமே வந்து அதிகமான அதிகபட்சமா 10 ரூபாய் 30 ரூபா வரைக்கும் இருக்குமா? ஆமாம், அதிகபட்சமா 10. ஆமாங்க. சரி, ஒரு நாளைக்கு காலையில் வந்துட்டு அவன் போனோன்னா ஒரு நாளைக்கு 60 ரூபாய் அவன். உங்களுடைய டார்கெட்ன்றது அந்த கூலி தொழிலாளிகளை பார்த்து தான் நீங்க கொடுக்குறீங்க. கூலி தொழிலாளின்னு இல்லைங்க, நான் யாரையும் வந்து சார் இப்ப நான் ஒரு ஆண் இல்ல இல்ல நான் மலிவா நான் சொல்றது இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு ஒருத்தர் வரணும்னு நினைக்கிறாங்க. அது பெண்களா இருந்தா அவங்க வந்து அரசு பேருந்துல வந்துருவாங்க. ஆண்களா இருக்க சொல்ல அவங்க கூட அவங்கள அழைச்சிட்டு வரணும்னா இவர் டிக்கெட் எடுக்கணும். நான் என்ன சொல்றேன், ஒரு சமூக நீதின்றது இதை இப்போ ஆண் பெண் சமத்துவமா கொடுக்குறீங்க. ஆண் பெண் சமத்துவம் இல்லாதனால தானே இவர் சொன்னாரு, பொன்முடி சொன்னாரு ஓசி பஸ்ல பொம்பளைங்கலாம் ஓசி பஸ்ல போகுது. இப்ப ஆம்பளைங்க ஓசி பஸ்ல போயிடுவாங்களா? அது யாரும் சொல்ல மாட்டாங்களே, எல்லாருக்கும் ஒரு இது. எல்லாருமே ஓசின்றீங்களா? எல்லாரும் ஓசின்றதே கிடையாதுங்க. ஒரு அரசு டிக்கெட் எடுக்கிறதுக்கு கூட வக்கற்ற நிலையில தமிழர்கள் இருக்காங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்கு கூட அதுக்காக அவங்க இங்க இருந்து போய் ராமேஸ்வரம் போறாங்கன்னா அதுக்கு வந்து டிக்கெட் எடுக்காம போங்கன்னு சொல்லல. அவங்க அன்றாட தொழிலுக்கு இப்போ சாதாரணமா ஒருத்தர் பஸ்ல ஏறி சுத்திட்டே இருப்பாங்களா? யாரும் சுத்த மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய நல்லாவே தெரியும். இன்றைக்கும் வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுக்கான ஓய்வூதியம் சரியா வரல, அவங்களுடைய பணி முடிவுக்கான அந்த பணம் வந்து வரலன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா பணம் இல்ல, போக்குவரத்து கழகத்துல பணம் இல்ல. அப்புறம் நீங்க வந்து போக்குவரத்து கழகத்துல பணமே இல்ல, டிக்கெட்டுக்கு வந்து நீங்க காசு வாங்க மாட்டீங்கன்னா எங்க சம்பளம் கொடுப்பீங்க? நீங்க இதுதான் ரெண்டு குழப்பிக்கிட்டீங்க. போக்குவரத்து கழகம் தனி நிர்வாகம். ஆமா, இந்த டிக்கெட் இவங்க பயணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இலவச டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டுக்குரிய காசு அந்த போக்குவரத்து கழகத்துக்கு அரசாங்கம் கொடுத்துரும். அதுதான் சார் நானும் கேட்குறேன். இது அரசாங்க பணங்க, அரசாங்கத்தினுடைய திட்டம். போக்குவரத்து கழகத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வரேன். போக்குவரத்து கழகத்துக்கு வருமானம் எங்கேருந்து வரும்? போக்குவரத்து கழகத்துக்கு வருமானம், இப்போ நான் வந்து டிக்கெட் எடுக்காம ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுறேன்னா என்னுடைய டிக்கெட் செலவு அரசாங்கம் தரும். ரைட். இப்போ அரசாங்கத்தின் கீழே தான் போக்குவரத்து கழகம் இருக்கு. போக்குவரத்து கழகத்தை அரசு தான் நடத்துவதும் தனியார் அமைப்பு கிடையாது, பிரைவேட் அமைப்பு கிடையாது. தனி அமைப்பு இல்லைங்க. நீங்க அந்த கழகத்துக்கு மேம்படுத்துறதுக்கு பணம் எங்கிருந்து வரும்? நிர்வாகம் வேறங்க. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுங்க. போக்குவரத்து கழகத்துக்கு எந்த இழப்பும் கிடையாது. அந்த பணத்தை, அந்த டிக்கெட்டுக்குரிய கட்டணத்தை, எத்தனை டிக்கெட் ஒரு நாள் பயணம் பண்றாங்களோ அவங்க சொல்றாங்க. அரசாங்கத்துக்கு பணம் எங்கிருந்து வரும்? அரசாங்கம் ஒரு நாட்டில் வந்து இப்போ நீங்க ஒரு நல்ல வசதி டாஸ்மார்க் ஒன்று தவிர வருமானமே கிடையாது. அது அப்புறம் வரேன். நான் கேட்குறேன், இப்போது உங்களுக்கு வந்து கார் இருக்குது, உங்களுக்கு ஸ்கூட்டர் இருக்குது, எல்லா வசதி இருக்குது, நீங்கள் போய் பஸ்ஸில் போவீங்களா? போக மாட்டேன். அப்போது அது இல்லாதவங்க தானே போகிறாங்க. ஆமாம். அவங்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையா இல்லையா? அரசாங்கம் வந்து யாருக்கு அரசாங்கமாக இருக்கணும்? அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் இருக்கணும், முதன்மையா இருக்கணும், எல்லா மக்களுக்கும் இருக்கணும். ஆனால் எது அத்தியாவசியமோ அதை கூட பெற முடியாத ஒரு மக்களுக்கு அரசாங்கம் முன்னுரிமை தர்றதுல என்ன தவறு? இந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு செலவு பண்றதுல என்ன தவறு? நானும் பஸ்ல போறேன், நான் மாசம் வந்து 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன், அது நான் பஸ்ல போறேன், அப்ப நான் அரசாங்கத்தை நான் ஏமாத்துறேன் தானே? அது ஏமாத்துறது இல்ல, உங்களுடைய சூழல். நீங்க வந்து கஞ்சதனம் பண்றீங்க அல்லது உங்களுடைய சொகுசை நீங்க குறைச்சிக்கிறீங்கன்றதான் பொருளே தவிர, அதாவது நீங்க வரீங்கன்றதுக்காக ஒருத்தனுக்கு வழியே இல்லாதவன் நடந்து போறவன் பஸ்ல போறது வந்து தடுக்க கூடாதா? சரி, இப்போ சரி, ஓகே, எனக்கு அது புரிஞ்சிடுச்சு சார். நீங்க அரசு போக்குவரத்து கழகத்துக்கு டிக்கெட் கொண்டு பணத்தை கொடுத்துறீங்க. அரசாங்கத்துக்கு எங்கிருந்து பணம் வரும்? அரசாங்கத்துக்கு எங்கிருந்து பணம் வரணுன்றது இல்லைங்க. என்ன கேட்கறேன், நிர்வாகத்துக்கு வர போறீங்க, ஆட்சி நடத்த போறீங்க. நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா, இந்த தமிழ்நாடு அரசு நான் சொல்லிடுறேங்க, நீங்க கேட்ட அத்தனைக்கும் நான் வழக்க சொல்றேன். நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு அரசுடைய திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் இருக்காருல்ல, அவர் கேட்டாரு. இல்ல, அவர் கேட்டதுக்கு நாட்டு சம்பந்தம் கிடையாது. நாங்க கடவாங்கன்னா அதுக்கு நீயா கொடுக்க போற? அரசாங்கம் தானே. ஸ்டாலின் வீட்டுல இருந்து வந்து கொடுக்க போறாரு, இல்ல ஜெயரஞ்சன் அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க போறாருன்னு அவர் சொல்ற மாதிரி நீங்க கேட்கிற கேள்வி இருக்கு. அரசாங்கத்துக்கு எங்க வருமானம் வருதுன்றது இல்லை, எங்கேயாவது வருமானத்தை உற்பத்தி பண்ணணும், வருமானத்தை வந்து அவங்க டெவலப் பண்ணணும். அதுக்குதான் அவங்க நிர்வாகிகளா போறாங்க. இவங்க வந்து என்கிட்ட பணம் இல்லை,
நான் என்ன செய்யறேன்னு கையை கட்டி உட்கார இல்லைங்க. நான் முடிச்சிடறேன். நீங்க அதாவது ஒருத்தருக்கு மக்களை பசி இல்லாமல் காப்பாற்றணும், அவங்களுக்கு ஒரு வீடு, அவங்க தங்கறதுக்கு ஒரு குடியிருப்பு தரணும், அவங்க வந்து சுகாதாரமா ஆரோக்கியமா அவங்க சுதந்திரமா செயல்படுறதுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கணும். அதுதான் அரசாங்கத்துடைய கடமை. அதுக்காக அரசாங்கம் பணம் இருக்குதா, பணம் கேட்குதா, கடன் வாங்குதான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது எல்லாம் அரசாங்கத்தினுடைய நிர்வாகம். இவங்களுடைய நிர்வாகம் வந்து எந்த எதுல வந்து பணத்தை ஈட்ட முடியும், எது வந்து நமக்கு வந்து வருவாயை தருன்றதெல்லாம் அவங்களுடைய திட்டமிடல். ஆனால் அதுக்காக ஏழை மக்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வதற்குரிய எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன், அரசாங்கம் வந்து கடனில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா அந்த ஏழை மக்கள் இன்னைக்கு சுதந்திரம் பற்றி இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் பஸ்ல டிக்கெட் வாங்க முடியாத நிலையில இருக்காங்கன்றதை ஏத்துக்கிறீங்களா? அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு யார் பொறுப்புன்றது இல்லை. 5 ஆண்டுகள் அரசாங்கம் வருதுன்னா அந்த 5 ஆண்டுகள்ல நாங்கள் இதை செய்வோம்னு ஒரு கோரிக்கையை வச்சு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு அரசாங்கம் முயற்சி செய்யணும். அதை வந்து திமுக அரசாங்கம் சொல்லிச்சு, ஆனால் செய்யலை. நாங்கள் வந்து ஏற்கனவே செஞ்சுருக்கோம், அதனால இதை தொடர்ந்து செய்வோம்னு சொல்கிறோம். இப்போ இந்த 100 நாள் வேலையை வந்து 150 நாள் வேலையாக மாற்ற போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய கிராமப்புறங்கள்லேயே 100 நாள் வேலையை ஒருத்தவங்க வந்து கிடைக்க மாட்டுது. ரெண்டாவது அதை மத்திய அரசு நிறுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்கள்லாம் வருது. இப்போ இந்த 100 நாள் வேலையே இங்கே பல சந்தேகமாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி 150 நாளாக மாற்றுவீங்க? இல்லைங்க, 100 நாள் வேலை வந்து 150 நாளாக மாற்றுவோன்னு சொன்னது திமுக அரசாங்கம் போன தேர்தலில் வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, 100 ரூபா சம்பளத்தை 150 ரூபா தரேன்னு சொல்லி அவங்க தான் அறிவித்தாங்க. அது உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆனால் இந்த 100 நாள் வேலையை 150 நாளாக மாற்றினா கூட 35 நாளாக குறைச்சிட்டாங்க. இந்த 5 வருஷமாக 35 நாள் வேலை தான், அதுதான் நடந்திருக்கு. அதனால் அந்த அரசாங்கத்தினுடைய தோல்வின்னு சொல்லாமல் தவிர அவங்க மக்களை ஏமாத்துறாங்க, அவங்க செய்ய முடியல. இப்போ கேட்டால் மத்திய அரசு துட்டு தரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் கொடுக்குற வாக்குறுதி அது மாதிரி இல்லை. இன்னைக்கு நீங்கள் 100 நாள் வேலை திட்டம்னு வர சொல்ல, அந்த வேலை திட்டத்தில் இன்னைக்கு எத்தனையோ ஊராட்சிகளில் ஊராட்சி ஒன்றியங்களில் பணிகள் நடக்குது. அந்த பணிகள்லாம் தனியார்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் இவங்கள வச்சு செய்ய சொல்ல இவங்களுக்கு ஒரு வருமானத்தை அரசாங்கம் உருவாக்கி தருது. அதனால எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. அதையெல்லாம் எடப்பாடியார் தெரியாம எதையும் அறிவிக்கலை. எல்லாத்துக்கும் அவருக்கு அனுபவம் இருக்கு. அதை விட ஒரு அடித்தட்டு மக்களுடைய நிலைமை என்னன்றது அவருக்கு தெரியும். ஒரு விவசாயி என்ற முறையில் ஒரு விவசாய தொழிலாளர்களுடைய உணர்வுகளை ஒரு உள்வாங்கியிருக்காரு. அதனால எங்களால் சரியா செய்ய முடியும். நாங்கள் வந்து மத்திய அரசை நம்பி சொல்லலை, தமிழ்நாடு அரசினுடைய நிதியிலிருந்து அதை செயல்படுத்துவோம். இப்போது விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார், இந்த மாதிரி எல்லோருக்கும் வீடு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வீடும் கொடுப்போம், வீடு இல்லாதவங்களுக்கு நிலத்தை அரசே வாங்கி வீடு கட்டி கொடுப்போம்னு சொல்கிறீங்க. இந்த திட்டத்தை பற்றி? அதாவது வீடு கொடுப்போன்றதுக்கு நிறைய பொருள் இருக்குது. வீடு கொடுப்போன்னா எப்படி கொடுக்க முடியும்? இடம் இருந்தால் தான் கொடுக்க முடியும். இடம் வந்து இல்லை, நகர பகுதிகளில் இடம் இல்லை. ஆமாம். அப்போது அதுக்கு தான் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு, நாங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவோம். இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு 15 அடுக்கு 20 அடுக்கு கட்டுறாங்கல்ல, அதுலன்னா ஒரு ஏழைகள் இருக்கக்கூடாதா? இருக்கலாமே. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். எதுவுமே முடியாதுன்னு ஒன்றும் இல்லையே. அதுவுமே இலவசம் தானோ? அதாவது வீடு இல்லாதவங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம், இது அம்மா இல்லம் கட்டி கொடுத்தோம்ல, அதில் இது இன்னும் சொல்ல போனால் அந்த திட்டத்தில் இது இயற்கை இந்த இயற்கை மின்சாரம் உள்பட எல்லாத்தையும் வச்சு என்றைக்கும் பார்த்திங்கன்னா புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்துலேயும் அதுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அங்கங்கே எல்லா கிராம பகுதிகளும் அந்த பச்சை இது போட்டு அம்மா படம் போட்டு அந்த வீடுகள் இன்னும் இருந்துட்டு இருக்கு. அது மாதிரி கட்டி தந்திருக்கோம். அப்போ வந்து அவங்க இடம் வச்சுருந்தவங்களுக்கு இடத்த அந்த இடத்துல வாங்கி கட்டி கொடுத்தோம். அதனால் இப்போ இன்றைக்கு அது போல அந்த இடம் கூட இல்லாதவங்களுக்கு அதுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு நல்ல நிலைக்கு வரணுன்றதுக்காக அவங்களுக்கு அந்த கிராமத்தில் இடம் இருக்குமானால் அல்லது ஒரு பொது இடம் இருக்குமானால் அதை எடுத்து அதை கட்டித்தருவோம்னு சொல்கிறோம். இதில் என்ன ஒரு அரசாங்கம் அதை கூட ஏற்கனவே நாங்கள் செஞ்சுருக்கோமே. பசுமை திட்ட வீடுகள் வந்து அம்மா பெயரில் கட்டி தந்தோம்ல, அதுதான் இப்போது தொடர்ந்து செய்வோம்னு சொல்கிறோம். ஏற்கனவே மத்திய அரசு பல திட்டங்கள் வழியாக வீடு உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தோட கிளப் பண்ணி இதை செய்வோம். சார், நிறைவான கேள்வி. இப்போது
விஜய் அவர்கள் உங்கள் கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்காக தான் அவருக்கு ஜனநாயகன் படத்தில் சிக்கல் வந்து பாஜக கொடுக்குது. இப்போ இந்த சிபிஐ உடைய கேள்விகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயை எப்படியாவது என்டிஏ அலையன்ஸ் கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணுறாங்கன்றது தான் டிவிகே தரப்பில் சொல்லக்கூடிய ஒன்று. அதற்கு உங்களுடைய பதில்? இல்லை, நீங்கள் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வியில் கொஞ்சம் கூட பொருள் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. என்னென்னா, விஜய் அவர்கள் அந்த கரூர் சம்பவத்திலிருந்து திமுகவினுடைய அந்த சூழ்ச்சி வலையிலிருந்து மீட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100% அண்ணா. அதுக்கு அடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு டெல்லியிலேருந்து வந்து அங்கே பார்த்ததுக்கு பிறகு தான் அந்த ட்ரெண்டே மாறிச்சு. இல்லைன்னா முடிவு பண்ணி இவர் தான் அக்யூஸ்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டாங்க. இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அங்கே யாரும் இல்லாமல் களத்துலேருந்து வெளியே போயிட்டாங்க. ஆக களம் வந்து திமுக கையில் போயிடுச்சு. அவங்க சொல்கிறது தான் சரின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அதிகாரிகள் ரொம்ப ஆர்வத்தோடு உடனடியாக ஒரு அம்மா வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியை கூப்பிட்டு ராத்திரியாக உத்தரவு போட்டு அவங்க ஒரு பியூனு ஷார்ட்டுன்னு எடுக்கிறவங்க யாருமே கூட இல்லாமல் தனியாக போய் பேனா கூட இல்லாமல் போய் ஆய்வு பண்ண போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வேகம் காட்டினாங்க. அப்படி இருந்த ஒரு களத்தை ஒரு பொதுநிலைக்கு மாற்றினதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் களத்துக்கு போனது தான் காரணன்றது பொதுவான எல்லாருடைய பார்வை. இது எல்லாத்த விட தாவேக தொண்டர்கள் அதை உணர்ந்ததுனால தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்களுக்கு குடியேற்றத்துக்கு வந்து எடப்பாடியார் வாழ்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு நட்புணர்வோடு இருந்தாங்க. இது ஒரு பக்கம். அதுக்கு பிறகு இந்த களத்தினுடைய சூழல் இது ஒன்று சொல்ல, சிபிஐ விசாரணை கேட்டது யார்? நாங்கள் கேட்டோமா? இல்லை. யார் கேட்டாங்க சொல்லுங்க? விஜய் அவருடைய தரப்பும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம். அதை ஒரிஜினாக தான் டெல்லியில் போய் அதுக்கு முயற்சி பண்ணாருன்னு சொன்னாங்க. அது எனக்கு சரியாக தெரியாது, ஏதோ ஒன்று. ஆக அவங்களா போய் சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்றீங்களா? இல்லைங்க, ஒரு போலீஸ்னா நீங்கள் ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். போலீஸ்கிட்ட போய் குடிமை கொடுத்துட்ட பிறகு அவன் கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்லி தானே ஆகணும். அதுக்காக சும்மா இருந்த சங்க நம்மளே ஊதி கெடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் ஊதுறான்னா ஊத தானே செய்வான். ஒரு விசாரணைன்னா அது விசாரணை அவங்க என்ன நோக்கத்தோடு பண்ணுறாங்கன்றதை விட அவங்க வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஒரு வழக்கறிஞர்ன்றதுனால ஒரு விசாரணை பண்ண சொல்ல அவங்க பல கோணங்களில் இருப்பாங்க. அதுக்கு நமக்கு நம்மளையே குற்றம் சாட்டுற மாதிரி கூட பேசுவாங்க. ஆனால் முடிவு வந்து அவங்க என்னென்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்லுவாங்க. விசாரணையில் பல வியூகங்கள் அவங்க வகுப்பாங்க. அதனால் இதையெல்லாம் வச்சு ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு அதிமுக எடுக்கிறீங்களா தான் ஆச்சரியமாக இருக்கு. சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி சார்.